குட் மார்னிங் டு 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். பாடத்தோட டாபிக் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். அதில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்குது. இதில் அரிஸ்டாட்டிலுடைய முக்கியமான ஒரு தியரி இயக்கத்தை பற்றி, மோஷனை பற்றி, ப்ளஸ் கலீலியோடைய ஒரு தியரி. இது ரெண்டும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை 3 பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே நுழைவோம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம கற்றல் நோக்கம் என்ன, இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லாஸ், நியூட்டனுடைய விதிகள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் லாஸ் ஆஃப் நியூட்டன், நியூட்டனுடைய விதிகளுடைய லாஜிக்கல் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதுக்கு தொடர்பான கணக்குகளை பார்க்க போகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஆற்றல் அழிவின்மை விதியில் உந்த அழிவின்மை விதி, அந்த மொமெண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், உராய்வு விசைகளை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், மைய நோக்கம் மையத்தை விட்டு விலக்கக்கூடிய விசைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், இந்த மைய விலக்கு விசைக்கு எது ஆர்ஜினாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் தான் நம்ம என்ன இருக்குது, நமக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு அடிப்படையான கருத்துக்களை உடைய ஒரு பாடம். இது இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு லெசனாக இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இயக்கம் தான் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு அடிப்படையான அவசியமான எளிமையான பாடம். வாங்க பாடத்துக்குள்ளே நுழைவோம். ஈச் அண்ட் எவரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் எவரி அதர் ஆப்ஜெக்ட், உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஒன்றோட இன்னொன்று இன்ட்ராக்ட், ஒரு தொடர்பில் தான் இருக்குது. கூல் பிரீஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் ட்ரீ, குளிர்ந்த காற்று ட்ரீயோட தொடர்பில் இருக்குது. ட்ரீ இன்ட்ராக்ட்ஸ் வித் எர்த்து, மரம் பூமியோட தொடர்பில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ட் வித் நேச்சர், எல்லா உயிரினங்களுமே இயற்கையோட ஒரு தொடர்பில் இருக்குது. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் நேச்சர் அண்ட் தட் ஆஃப் ஆன் அனிமல்ஸ், மிருகங்கள் அனிமல்ஸ் இயற்கையில் உள்ள தொடர்புக்கும் இயற்கையோடு இருக்க தொடர்புக்கும் மனிதர்கள் இயற்கையோடு இருக்க தொடர்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. We not only interact with nature but also try to understand and explain natural phenomena scientifically. இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சயின்டிஃபிக் ரீதியாக எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு விலங்கு கூட்டமாக மனிதர்கள் மாறினார்கள். In the history of mankind, the most curiosity-driven scientific question asked was about motion of objects, how things move, why things move. இதில் முக்கியமான விஷயம் என்ன, கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா எது அமைஞ்சிச்சு மனிதர்களுக்கு, எதனால இந்த சில பொருள்கள் இயங்குது, இந்த பூமி இயங்குது, இரவு பகல் வருது, ஏன் இயங்குது, எப்படி இயங்குதுங்கிறது கொஸ்டின் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. சர்ப்ரைசிங்லி த சிம்பிள் கொஸ்டின் ஹேவ் paved the way for development from the early civilization to the modern technological era of the 20th century. பழைய கற்காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய நாகரிக உலகத்துக்கு வர்றதுக்கு இது மாதிரி ஏன் எப்படி என்ற கேள்விகள் தான் இது அடிப்படையாக அமைஞ்சது. ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ் தம். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா ஒன்று அதை தள்ளணும், அதை இழுக்கணும், அப்போ தான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், if a book is at rest will not move unless a force is applied on it. In other words, to move an object a force must applied on it. About 2500 years ago, the famous philosopher Aristotle said that force causes motion. என்ன சொல்றாரு, நம்ம பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் கிரீக் பிலோசபர், கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு தத்துவம் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் இயங்குதுன்னா அது என்னது, அதுக்கு ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், இயக்கத்துக்கு ஃபோர்ஸ் தான் ஒரு காசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுவாக மூவ் ஆகாது, நம்ம அதில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அது நகரும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்டு அண்ட் காமன் சென்ஸ். But any scientific answer cannot be based on a common sense. It must be endorsed with quantitative experimental proof. இது ஒரு நார்மலாக ஒரு எண்ணத்தில் தோன்றிய ஒரு அடிப்படை கருத்தாக இருந்தாலும் கூட அறிவியலானது அவ்வாறு நினைக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு ஒரு அறிவியல் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு சோதனை ஆய்வு தேவைப்படுது.
In the 15th century, Galilei challenged Aristotle's idea by doing a series of experiments. He said force is not required to maintain motion. இவர் என்ன சொல்ல பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர் டு மெயின்டைன் மோஷன். ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்கு தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Galileo demonstrated his own idea using the following simple experiment. When a ball rolls from the top on the inclined plane to its bottom, after reaching the ground, it moves some distance and continues to move on another inclined plane of same angle. புக்ஸை பாருங்கள், நான் அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். ஒரு சரிவான ஒரு பலகையிலையோ அல்லது ஒரு சாய்தளத்திலையோ ஒரு பாலை விட்டிங்கன்னா சும்மா ட்ராப் பண்ணால் போதும், தள்ளலாம் வேண்டியதில்லை. அந்த சரிவில் என்ன ஒடியாரும், அந்த பால் ஒடியாரும். இப்போ நம்ம விடக்கூடிய சரிவுக்கு ஆப்போசிட் அதே அளவுக்கு சரிவில் ஒரு பலகையோ அல்லது ஒரு பிளேனை வச்சிங்கன்னா எங்கே விடுறோமோ அதே அளவுக்கு என்ன பண்ணும், நேராக போயிட்டு மேலே போகும். நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல, ஒன்லி ட்ராப் தான் பண்ணுறோம், பால் அவ்வளோ தூரம் போகும். அதுவே கொஞ்சம் ஸ்மூத்தியாக இருந்துச்சுன்னா, நல்லா கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் இருந்தால் அவ்வளோக்கு எந்த ஹைட்டுக்கு விட்டோமோ அந்த ஹைட்டுக்கு போகாது. அதே ஃப்ரிக்ஷன்லெஸ் என்னது, உராய்வு விசை கம்மியாக இருக்கக்கூடிய பரப்பாக வளவளப்பான சொரசொரப்பு இல்லாத பரப்பாக எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ ஹைட்டில் பாலை ட்ராப் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அதே ட்ராப் ஹைட்டுக்கு என்ன பண்ணும், பால் மேலே போகும். வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் த பால். அதான் சொல்கிறாரு. Move another inclined plane of the same angle, inclination as shown in the figure 3.1a பாருங்க. By increase the smoothness of the both inclined planes, the ball reach almost same height. எவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணுறோமோ அதே என்னது ஒரு சாய்வான பலகையில் விடுறோமோ அதே அளவுக்கு ஆப்போசிட் சாய்வான பலகையில் போகும். From where it was released, L1, in the second plane is L2. The motion of the ball is then observed by varying the angle of inclination of the second plane, keeping the same smoothness if the angle of inclination is reduced. இப்போ முதல் சரிவு இருக்கு பாருங்க, பலகை சாய்வான பலகை, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து சாய்வான பலகையோட ஆங்கிளை மட்டும் குறைக்கணும். முதல் சாய்வான பலகையோட ஆங்கிளை குறைக்கக்கூடாது, கோணத்தை குறைக்கக்கூடாது. ரெண்டாவது பலகையுடைய சாய்வை குறைச்சிங்கன்னா the ball travels longer distance in the second plane, reach the same height. When the angle of inclination is made 0, இப்போ ரெண்டாவது பலகையில் அந்த சரிவை எடுத்துடுறோம். உடனே ஒன்றும் கவலை இல்லை. இந்த பாருங்களேன், இந்த படத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், மூணாவது பலகையில் இதுதான் ஃபஸ்ட்டு பலகை, இது ரெண்டாவது சரிவு, இன்க்ளினேஷன். இது ரஃப்பாக இருக்கும்போது அதே ஹைட்டுக்கு போக மாட்டேது, இவ்வளோ ஹைட்டுக்கு தான் வருது, L2. இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்குது, ரெண்டோடைய இன்க்ளினேஷன் ஆங்கிள் சமமாக இருக்குது, எங்கே விடுறோமோ அதே அளவுக்கு ஏறுது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பலகையோட ஆங்கிள் குறைக்காம ரெண்டாவது ஆங்கிளோடைய பலகையோட ஆங்கிளை குறைச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுது, அதோட கொஞ்சம் கூட போகுது. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆங்கிள் இன்க்ளினேஷன் ஆங்கிளை ரிமூவ் பண்ணிடுறோம், 0ன்னு ஆக்குறோம்னா 0 ஆகிட்டோம்னா என்ன ஆகுது, the ball would not have moved in the second plane even if smoothness is made maximum. ஏன்னா அது ரொம்ப தூரம் போகுது, இங்கே விட்டோம்னா அது பால் பாட்டுக்கு என்னது நேராக போய்கிட்டே இருக்குது, ஸ்மூத்னஸ் இருக்க வரையும் போகும். அப்புறம் ஃபோர்ஸ், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆனி அந்த பால் என்னாகும், ஸ்டாப்புக்கு வரும். இல்லைன்னா என்னாகும், ஸ்மூத்னஸ் சர்ஃபேஸில் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னாகும், அப்போஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த பால், அட் த டைம் த ball movement is 0. Force acted in the horizontal direction. From this simple experiment, Galileo proved that force is not required to maintain motion. An object can be motion even without force acting on it. In essence, Aristotle coupled the motion with the force, while Galileo decoupled the motion and force. அருமையாக சொல்கிறாங்க, அரிஸ்டாட்டில் இயக்கத்தையும் விசையையும் தொடர்புபடுத்தினார், கப்பல் பண்ணார். கலிலியோ டீகப்பிள், இயக்கத்தையும் விசையையும் தனித்தனியாக பிரித்தார். இந்த அடிப்படையான விஷயங்களை வைத்துக்கிட்டு அடுத்து நம்ம முக்கியமான நியூட்டன் வர்றாரு. அதான் நியூட்டன் லாஸ். நியூட்டன் அனலைஸ்டு த வியூஸ் ஆஃப் கலிலியோ அண்ட் அதர் சயின்டிஸ்ட் லைக் கெப்லர் அண்ட் கோப்பர்னிக்கஸ். இவங்கள வானியல் துறையில் கோள்கள் இயக்கத்தை பற்றி அதிகமான ஆராய்ச்சி கருத்துக்களை சொன்னவங்க. and motion and provide much deeper insights in the form of the 3 laws. இவங்களெல்லாம் நல்லா படித்து அவங்க கருத்துக்களுக்கு அடிப்படையாக வச்சுக்கிட்டு முக்கியமான 3 விதிகளை நியூட்டன் தர்றாரு. தன்னுடைய பிரின்சிபியாங்கிற நூலில் தான் என்னது இந்த 3 விதிகளை தர்றாரு. இந்த விதிகளுக்கு பிறகு நியூட்டனுடைய புகழ் உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த லாஸ் இதுவரையும் எந்த தவறு இல்லாமல் இருக்கு, யாருக்கு இதை அப்போஸ் பண்ணலை. பார்ப்போம் வாங்க. அப்படி அப்போஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
ஐன்ஸ்டீன் ஏன்னா பூமியை இயக்கத்தில் இருக்குது, நம்ம ஓய்வில் இருந்து பூமியை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த லாலாம் அப்படின்னா நமக்கு பார்த்தா ஓய்வு இயக்கமாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்னது நம்ம அவுட்டர் ஆஃப் த எர்த்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எர்த் ரொட்டேட் ஆகும். ஆனால் இருக்கக்கூடிய நிலையான பொருள்களுக்கு இந்த லாஸ் அப்படியே ஆகுது அப்ளிகபிள் ஆகும். பார்ப்போம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, எவரி ஆப்ஜெக்ட் continues to be in the state of rest or of uniform motion for acting on it unless there is external force. என்ன சொல்றாங்க? எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி ரெஸ்ட் இன் த ஸ்டேட், ஒரு பொருள் தொடர்ச்சியாக ஓய்விலே இருக்கு, ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அல்லது ஒரு சீரான இயக்கத்தில் இருக்கு அப்படின்னா அன்லெஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அதில் வெளிப்புற விசை செயல்படலானா அது ரெண்டும் அப்படியே தன்னுடைய ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ச்சியாக ஓய்வு நிலையில் இருக்கும் அல்லது இயக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ச்சியான இயக்கத்தில் இருக்கும். அப்போ இயக்கத்தில் மாற்றமோ ஓய்வில் நிலையில் உள்ள பொருளில் மாற்றம் இருந்தாலோ அதன் மேலே விசை செயல்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட்லாம். Every object continues to be in the state of rest or of uniform motion unless there is an external force acting on it. வெளிப்புற விசை செயல்படாத வரையிலும் ஒரு பொருள் தொடர்ச்சியாக தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலேயோ நீடிக்கும். செயல்பட்டால் மாற்றிக்கொள்ளும். அது செகண்ட்ல போயிடுவோம். செயல்பட்டுச்சுன்னா மாறும், செயல்படலைன்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணும். இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இனர்ஷியா. இது இஸ் இன்எபிலிட்டி. எபிலிட்டினா முடியும், இன்எபிலிட்டினா முடியாது. திஸ் இன்எபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா. தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாத, அது இயக்கத்தில் இருந்தாலும் சரி ஓய்வில் இருந்தாலும் சரி. அப்போது ஒரு ரெண்டில் ஒரு ஃபேன் ஒரே யூனிஃபார்மாக ரொட்டேட் ஆகுதுன்னா அதுவும் இனர்ஷியா தான். தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது என்னது மோஷன். இல்லை ஒரே மாதிரி சீராக ரொட்டேட் ஆகிட்டே நம்ம பார்த்தா மோஷன் பார்ப்போம். ஆனால் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்காமல் இருந்தால் அதுக்கும் பேர் என்னதாங்க இனர்ஷியா. டிபெண்டிங் இன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தேர் கேன் பி 3 types ஆஃப் இனர்ஷியா. 3 டைப்பான இனர்ஷியா இருக்குது, வாங்க பார்த்துருவோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். When a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push due to inertia of the body. Will try to continues in the state of rest while the bus moves forward. This appears as a backward push as shown in the figure. The inability of an object to change its state of rest is called inertia of rest. The inability of an object to change its state of rest is called inertia of rest. ஓய்வில் உள்ள ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாமல் இருந்தால் அதுக்கு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு பேர். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு? ஒரு பேருந்தில் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க, பஸ் இன்னும் மூவ் ஆகலை, அப்போ டிரைவர் ஏறி உட்காந்துருக்காரு. இப்போ பஸ்ஸும் இனர்ஷியல் ஸ்டேட்டில் இருக்குது, உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய நபர்களும் இனர்ஷியா ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ பஸ்ஸு மட்டும் மூவ் ஆகுது. திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி பஸ்ஸை மூவ் பண்ணும்போது அதில் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. ஏன்? பஸ்ஸு மட்டும் மூவ் ஆகுது, அதில் உள்ள நபர்கள் தன்னுடைய ஓய்வு நிலை இருக்க ஆசைப்படுறதுனால தன்னுடைய ரெஸ்ட் ஸ்டேட்டை மாற்றிக்காமல் இருக்கிறதுனால பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. இதை எங்கே இன்னும் நல்லா பார்க்கலாம்னா, 2 வீலரில் ஏறி ஃப்ரெண்டு உட்காரும் போது நம்ம 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வீலர் உள்ள பின்னாடி உள்ளவங்க கம்பியை பிடிக்காம இருந்தால் பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீலரும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, பின்னாடி உட்காந்துருக்க நபரும் ரெஸ்ட்டில் இருந்தார், அந்த வண்டியை ஓட்டுறவரும் ரெஸ்ட்டில் இருந்தார். இப்போ வண்டியை ஓட்டுறவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் பின்னாடி உட்காந்துருக்கவர் தொடர்ச்சியாக தான் ஓய்வு நிலையை இருக்க ஆசைப்படுறதுனால பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதுதான் என்னது முக்கியமான ரீசன். அதுக்கு முக்கியமான ரீசன் அதுதான். இதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு பேர். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். when the bus is in motion and if the brakes is applied, suddenly passengers move forward and hit against the front of seat. In this case the bus comes to stop while the body continues to move forward to the property of inertia shown in the figure. என்ன சொல்றாங்க பாருங்களேன், the inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. Inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. ஒரு இயக்கத்தில் உள்ள ஒரு நபர்
திடீர்னு தன்னுடைய நிலைமை மாற்றிக்காமல் இருந்தால் அதுக்கு இனர்சி ஆஃப் மோஷன்னு பேர். இப்போ சிம்பிளாக சொல்லலாம், ஒரு பஸ்ஸில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் பண்ணது பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போதோ அதில் உள்ள உள்ளவங்களும் அதே கிலோமீட்டர் ஸ்பீடில் முன்னோக்கி போய்கிட்டு இருப்போம். திடீர்னு என்னது சடனாக பிரேக் அடிக்கிறாரு டிரைவரு. அப்போ பஸ்ஸு என்னாகும், ஓய்வு நிலையில் இது டக்குன்னு வந்துடும். நம்ம இயக்கத்தில் இருக்கவங்க டக்குன்னு ஓய்வு நிலைக்கு வர மாட்டோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், முன்னோக்கி தள்ளப்படுவோம், முன்னோக்கி விழப்படுவோம். வடிவேல் ஒரு படத்தோட சொல்லுவார், நான் எந்த பஸ்ஸில் ஏனாலும் நான் கம்பியை பிடிக்காம அப்படியே நிப்பண்டாம்பாரு. உடனே கண்டக்டர் விசில ஊதும் போது சடனாக பிரேக் அடிப்பார் டிரைவரு. வடிவேலு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடியை உடச்சிக்கிட்டு முன்னாடி வந்து விழுவார். பார்த்துறீங்களா? எந்த பஸ்லையும் நம்ம என்ன காரணம், பஸ்ஸு என்ன ஸ்பீடில் போகுதோ அது உள்ள பேசஞ்சர் அதே ஸ்பீடில் போவாங்க. திடீர்னு அது ஓய்வு நிலைக்கு வரும்பொழுது இவங்களோட தன்னுடைய ஓய்வு நிலையம் என்னது இயக்க நிலையை திடீர்னு மாற்றிக்க முடியாமல் இவங்களும் இயக்கத்திலேயே போய் முன்னாடி விழுவாங்க. இதுக்கு அடுத்த இது இனர்சி ஆஃப் டைரக்ஷன், அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நடத்தின இனர்சி ஆஃப் ரெஸ்ட், இனர்சி ஆஃப் மோஷன், அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. ரொம்ப சிம்பிளான பாடம், இன்ட்ரெஸ்டான பாடம். நன்றி, வணக்கம்.